கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக, அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும், பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து, இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபினாலும் அவருடைய மேலான இரக்கத்தினாலும் நாம் சகோதர சகோதரிகளாக இப்படியாக இந்த ஒரு நாளில் கூட்டி சேர்த்து அவரை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விளைவிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செஞ்சிருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் கர்த்தர் மூலமாக நாம் தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின அவருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தொடர்ந்து தொடர் பாடமாக பாடங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, அந்த வகையில் நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடம் நாலாவது பாகம். நாலாவது பாகத்தினுடைய தலைப்பு மனுபுத்திரனே நீ கால் ஊன்றி நில் அப்படிங்கிற பாடத்தை நாம் தியானிச்சோம். அப்போ மனுபுத்திரனே நீ கால் ஊன்றி நில் அப்படின்னு அங்கே தேவன் எசேக்கியேலுக்கு சொன்னார். தேவன் காமிக்கக்கூடிய தரிசனங்களை பார்க்கறதுக்கு அவரை கால் ஊன்றி நிற்க சொல்கிறார். ஏன்னா கேபார் நதி அண்டையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்பில் இருக்கும்போது அங்கே தேவன் அவருடைய தரிசனங்களை காமிக்கிறார், அவருடைய தெய்வீக திட்டங்களை சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த தரிசனங்களை பார்த்து அவர் விழுந்துட்டார், நிற்க பலன் இல்லை. அதனால தான் தேவன் எசேக்கியேலுக்கு சொல்கிறார், மனுபுத்திரனே நீ கால் ஊன்றி நில் அப்படின்னு கடந்த வாரத்தில் நம்ம பாடத்தில் நம்ம தியானித்தோம். அவர் கால் ஊன்றி நிற்கும்போது அங்கே தேவன் காமித்த தரிசனங்களாக நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதாவது வானவில் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குன்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். வானவில் மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும், அப்போ தான் வானவில் வரும் சொல்லி பார்த்தோம். மழை என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம்ங்கிறத பார்த்தோம். வெயில் அடிக்கணும்னா அதுக்கு சூரியன் வேணும். சூரியன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரோட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அப்போது தேவன் மனுபுத்திரனே அப்படின்னு கூப்பிடுறது யாருன்னா எசேக்கியேல். அப்போது அது எசேக்கியேலுக்கு மட்டும்தான் பொருத்தமானா இல்லை அன்பானவர்களே, நாமும் எசேக்கியேல் தான். அப்போது நமக்கு தான் அவருடைய தரிசனங்களை காமிக்கிறார், அவருடைய தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். வானங்கள் திறக்கப்பட்டது யாருக்கு? அன்னைக்கு மனுபுத்திரனேன்னு எசேக்கியேலுக்கு சொன்னார். எசேக்கியேலுக்கு வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. அதே போல் இன்னைக்கு பார்க்கும்போது அதே மனுபுத்திரன் யார்? நாம தான், எசேக்கியேல். நாம தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம். அப்போது நமக்கு தான் தேவனுடைய திட்டங்களை, தெய்வீக திட்டங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானங்கள் திறக்கப்பட்டு அவருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் அங்கே என்ன பண்ணார்? ஆண்டவர் சந்தித்து அவருடைய தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்து. அதே போல் நமக்கும் இன்னைக்கு தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, அப்போ கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடமானது பாருங்க, 5வது பாகம். 5வது பாகத்தினுடைய தலைப்பு என்னங்க? மனுபுத்திரனே நீ காண்கிறதே புசி. சன் ஆஃப் மேன், ஈட் வாட் யூ ஃபைண்ட் ஹியர். ஈட் வாட் யூ ஃபைண்ட் ஹியர். மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி அப்படின்னு அங்கே தேவன் சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, எசேக்கியேலுக்கு காமித்த தரிசனங்கள், இப்படிப்பட்ட தரிசனங்கள் தேவன் காமிச்சாரு. 4 ஜீவன்கள் பார்த்தோம், பாடங்களில் தொடர்ந்து தியானிச்சு வரோம். 4 ஜீவன்களும் பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அவருடைய 4 ஜீவன்களுடைய முகங்கள் பார்த்தோம். அந்த முகங்கள் என்ன முகம்? சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம். கரெக்டு தான், 4 முகங்கள். இப்போ 4 முகங்களும் பாருங்க 4 ஜீவன்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அது பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்களை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய சட்டைகள் இப்படி தான் ஒன்றோடொன்று தொடர்புடையதா தொட்டு கொண்டிருக்கிறதா இருக்குன்னு பார்க்குறோம். இது தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஏன்னா மீண்டும் மீண்டும் பார்க்குறோன்னா இதில் மனதில் நிறுத்தணும். இந்த சிட்டைகள் விரிந்து இருக்கும்போது ஒன்றோடொன்று அது இணைஞ்சிருக்கிறது எதை அடையாளப்படுத்துகிறதுனா தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், தேவனுடைய சத்தியங்கள் தான். செட்டைகள் சத்தியத்தை அடையாளப்படுத்துகிறத பார்த்தோம், நம்ம மறந்துடக்கூடாது.
அந்த ஜீவனுடைய சட்டைகள் வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ தேவனுடைய சத்தியங்கள், தெய்வீக திட்டங்கள் பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. அது ஜோடி இல்லாதிராது. ஜோடி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சக்கரம், சக்கரத்துக்குள்ள சக்கரம். சக்கரத்துக்குள்ள சக்கரம் என்பது, சக்கரம் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. சக்கரம் வந்து எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை. அப்போ சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள தெய்வீக திட்டம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சக்கரத்துக்கு எத்தனை முகம் பாருங்க, இதுல 4 முகம். எத்தனை முகம்? 4 முகங்கள். சக்கரத்துக்குள்ள சக்கரம் வைக்கும்போது அதுல 4 முகங்கள் இருக்குது. அந்த சக்கரங்கள் வந்து சுற்றிலும் கண்களால் நிறைஞ்சிருக்குது. என்னுடைய தெய்வீக திட்டங்கள் பாருங்க அப்படியாக வந்து எல்லா பக்கம் போகுது. அதான் சக்கரங்கள், ஜீவன் எங்கெங்க போகுது அங்கெல்லாம் சக்கரம் போகுது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், தாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் செயல்படுத்துது தெய்வீக திட்டத்தை. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் 4 சக்கரங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்களா சொல்லுது. அந்த 4 சக்கரத்துக்கு 4 முகங்கள் பார்க்குறோம். 4 திசைகள், தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் 4 திசையிலும் செயல்படுவதை குறிக்குதுங்கிறத பார்க்குறோம். சக்கரத்துக்குள்ள சக்கரம் வந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சக்கரத்தை நகரத வைக்கிறது ஜீவன்கள். சக்கரத்தை நகர வைக்கிறது ஜீவன்கள். இந்த ஒரு காட்சியை தான் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்பில் இருக்கும்போது, கேபார் நதி எண்டையில் சிறையிருப்பில் இருக்கும்போது தேவன் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்படியாக வந்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதாவது நீ கால் ஒன்று நில், நான் உன்னை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்ப போறேன்னார். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்க எப்பேற்பட்ட மனநிலையுடைய ஜனங்கள்னு பார்த்தோம். அவனுடைய மனநிலை வந்து வணங்கா கழுத்து. வணங்கா கழுத்துனா தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க. செய்யறன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. கலக்கக்காரங்க, அந்த கலக்கக்கார ஜாதி, அவங்ககிட்ட தான் எசேக்கியேலை தேவன் வந்து அனுப்புனார். அப்போ அந்த அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், பயங்கரமான ஒரு கலக்கக்காரங்க. கலக்கக்காரன்னு தெரியுமில்லைங்க, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, எதற்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மனநிலையுடைய அந்த ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வணங்காக்கழுத்துள்ள கலக்கக்கார ஜனங்களிடத்தில் போய் நீ சொல்லு, அவங்களுடைய தப்பை சொல்லு, நீ எல்லாம் என்னென்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறத சொல்லு. அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்க யாருக்கு அடையாளம்? வணங்கா கழுத்து, புரட்டாட்டம், கீழ்ப்படியாமத்தனம். இது யாருக்கு அடையாளம்னா இன்னைக்கு கூடிய பெயர் சபை, பெயர் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்போ நம்ம எங்க போய் சொல்றோம்? பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் தான் சொல்றோம். பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் தான் நான் போய் சொல்றோம். இப்போ எசேக்கியேல் பார்க்குற காட்சி மிகப்பெரிய தரிசனம், பிரம்மாண்டமான தரிசனத்தை தேவன் வந்து எசேக்கியேலுக்கு காமிக்கிறாரு. அப்போ எசேக்கியேல் அதை தாங்குற அளவுக்கு அவருக்கு பலன் இல்லை. அதான் நம்ம கடந்த வாரத்தில் நீ கால் ஒன்று நில் அப்படின்னா நிற்கிறதுக்கு தேவன் பலன் தரார். அதான் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லுவாரு. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. பாருங்க, தேவன் வந்து அவருடைய தீர்க்கதரிசிகளை, அவருடைய ஊழியக்காரரை பயன்படுத்தக்கூடிய விதம் எப்படிதான். அதாவது எரேமியா மூலமா சொல்றாரு பாருங்க. எரேமியா கிட்ட தேவன் பேசுறார். என்ன பேசுறாரு? அதாவது நான், ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாத, சிறுபிள்ளைன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்றார். அப்போ நான் சிறு பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணு, நான் உனக்கு கட்டளை எடுக்கிற எல்லாவற்றையும் நீ பேசுவாயாக. அப்போ தேவன் பயன்படுத்தின பாத்திரம் அப்படிதான். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாருங்க, இப்படிதான் தேவன் வந்து தேவனுடைய வார்த்தைகள் தைரியமா போய் சொல்லணும். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி தைரியமா போய் தேவனுடைய வார்த்தையை சொன்னார். எங்க சொன்னாரு? ஆகாப் ராஜா, ஏசாபேல் மிகப்பெரிய ஒரு கொடிய அரசன், கொடிய அரசி, அவங்க வந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலர்கள்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த கொடுங்கோலர் ராஜா, கொடுங்கோல் ராணி, அவங்ககிட்ட போய் தைரியமா பேசுறார் எலியா. அப்போ தேவன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுவதுக்கு பயப்படலை. எரேமியா கூட சொல்றாரு பாருங்க, நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்ல, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துலையும் போய் நீ என்ன பண்ணு, நான் உனக்கு கட்டளை எடுக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணு, பேசு, அவங்களுக்கு சொல்லுங்கிறார். இப்படிதான் தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். அதே போலதான் நாமும் இன்னைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஊழியக்காரங்க தேவன் கட்டளை எடுக்கிற எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க சொல்றோம்?
சத்தியமாக எல்லா இடங்களிலும் போய் சொல்றோம். பேரசபை மண்டலத்தில் போய் சொல்றோம். நம்ம ஊழியங்களே அங்கதான் நடக்குது. இப்படியாக வந்து அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து அங்கிருந்து வெளியே கொண்டு வர வேலையை நம்ம செய்யறோம். அன்பானவர்கள், நாம அங்கதான் இருந்தோம். நாம எங்க இருந்தோம்? நாமும் அந்த மகா பாபிலோனுக்குள்ள தான் இருந்தோம். நம்ம அங்கிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்ப இப்படியாக வந்து நம்மை வெளியே கொண்டு வந்ததற்கு தேவன் என்ன பண்ணார்? நிறைய எசேக்கியேலையும், நிறைய எரேமியா தீர்க்கதரிசிகளையும், நிறைய எலியா தீர்க்கதரிசியும் தேவன் பயன்படுத்தார். அப்படின்னா அப்படிப்பட்ட ஊழியர்கள் நமக்கும் சத்தியம் சொல்லிக் கொடுத்து நம்மளோட கொண்டு வந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஊழியர்களை பயன்படுத்தி தேவன் நம்மளை உள்ள கொண்டு வந்திருக்கார். அவங்க நமக்கு சத்தியத்தை சொல்லும்போது நாம வெளியே வந்தோம். அதே போல நாம் இன்னைக்கு சொல்றோம். அதன் மூலியமா வெளியே நிறைய பேர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியாக அன்பானவர்களே, நாம தேவனுடைய ஊழியக்காரங்க, மறந்துடக்கூடாது. பாருங்க, எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னாரு. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, அவர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். பாருங்க, கலக்க விட்டாராய் அவங்க வந்து கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கான்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீ போய் சொல்லு, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நியாயத்தை நீ சொல்லு அப்படிங்கிறார். அப்ப இப்படியாக வந்து எசேக்கியேலை வந்து தேவன் வந்து அந்த கலக்க வீட்டாராகி இஸ்ரவேல் ஜனத்தை தான் அனுப்புறார். அவங்க பண்ணக்கூடிய தப்பை போய் எடுத்து சொல்லு. ஏன்னா எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் வந்து நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். அவங்க யாரு என்ன, அவங்ககிட்ட போய் நீ சொல்லுங்கிறார். அப்ப இப்படியாக வந்து எசேக்கியேல் போய் சொன்னார். அப்போ வந்து அந்த கடைசியா அதில் 9ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. பாருங்க, எசேக்கியேல் இடத்துல ஒரு நீட்டப்பட்ட கை. அந்த நீட்டப்பட்ட கையில் என்ன இருக்குன்னா ஒரு புத்தக சுருள் இருக்கு. அந்த புத்தக சுருள் அந்த கையில் இருக்குது. அப்போ அந்த அடுத்து 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, 10ஆம் வசனம் வாசி, பைபிள் பார்த்து வாசி. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். ஆ, அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது எழுதியிருந்தது. பாருங்க, அதை வந்து தேவன் வந்து எசேக்கியேலுக்கு முன்பாக அந்த புத்தக சுருளை விரிக்கிறார். இதில் என்னன்னு பார்க்கணும், தேவனுடைய பரிசுத்த வேதாகமம், அவருடைய திட்டங்கள், தெய்வீக திட்டங்கள் பார்க்குறோம், அவருடைய வசனங்கள் பார்க்குறோம். அப்போ அதில் வந்து உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்குங்கிறது வெளிப்படுத்தின சத்தியங்கள், வெளிப்படுத்தாத சத்தியங்கள். அப்போ அதைத்தான் வந்து எசேக்கியேல் இடத்துல தேவன் கொடுக்குறார். அடுத்தது 2ஆம் அதிகாரம் இப்படியாக பார்த்து நம்ம முடிச்சோம். 3ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். பாருங்க, இப்போ எசேக்கியேலை வந்து அனுப்புறார், கலக்க வீட்டாராகிய இஸ்ரவேல் ஜனத்தில் அனுப்புறார். அதுக்கு முன்பதாக சொல்றாரு எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. நீ என்ன காண்கிற? எசேக்கியேல் என்ன காமிச்சார் தேவன்? நீட்டப்பட்ட ஒரு கை இருந்துச்சு. அந்த கையில ஒரு புத்தக சுருள் இருந்துச்சு. இதுதான் அவருக்கு அவர் பார்க்கறது. சன் ஆஃப் மேன், மனுபுத்திரனே, அவர் பார்க்கறது என்னன்னா இந்த ஒரு நீட்டப்பட்ட கையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதை நீ புசிங்கிறார். புத்தக சுருளை புசிக்க முடியுமா? அப்ப தேவன் புசிக்க சொல்றார். இந்த புத்தக சுருளை நீ வந்து புசித்து, நீ புசிச்சிரு. புசிச்சு என்ன பண்ணு? இஸ்ரவேல் சந்ததி இடத்துல போய் அவர்களோட பேசு அப்படிங்கிறார். அப்போ இங்கேயும் பாருங்க, அங்க எசேக்கியேல் சொல்லும்போது மனுபுத்திரனே அப்படிங்கிறார். மனுபுத்திரனே அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். ஏன் அதை பயன்படுத்துறாரு? எசேக்கியேல் வந்து மனுபுத்திரன் தான், சன் ஆஃப் மேன் தான். அப்போ மனுபுத்திரன் அவர் மனுஷன், அதை மறந்துடக்கூடாதுங்கிறார். அப்போ மனுபுத்திரனே, நீ பார்க்கக்கூடிய காட்சி பெருசு. எசேக்கியேல் சொல்றார், நீ பார்க்கக்கூடிய காட்சி வந்து பெருசு. மிகப்பெரிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை, ஒரு பெரிய தரிசனங்களை தேவன் காமிக்கிறார் எசேக்கியேலுக்கு. அதே போலதான் நாம தான் எசேக்கியேல். இன்னைக்கு பாருங்க அன்பானவர்களே, நமக்கு இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கூடிய பரிசுத்தவான்களை நமக்கு தான் தேவனோட மாபெரும் தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்துறார். எப்பேற்பட்ட சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்துறார் நம்ம பார்க்கிறோம். பிரம்மாண்டமான தீர்க்கதரிசனங்களை தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கார். அதான் மனுபுத்திரன், நீ பார்க்கக்கூடிய காட்சி பெரியது, ஆனா நீ ரொம்ப சின்னவன் என்பதை நீ மறந்துடாத. அப்போ உனக்கு காமிக்கக்கூடிய தரிசனங்கள் பெருசு. அதனாலதான் சொல்றாரு மனுபுத்திரனே, மனுபுத்திரன். ஏன்னா அவருக்குள்ள வந்து ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது. தேவனுடைய பெரிய தரிசனங்களை காமிக்கும் போது இன்னும் பின்னாடி நிறைய பாடங்கள் இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்க போறோம். மாபெரும் தரிசனங்கள் எதை என்னென்ன காமிக்க போறார் பாருங்க. 3ஆம் உலகப் போர், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் காமிக்கிறார். 3ஆம் உலகப் போர்ல எந்தெந்த நாடுகள் சண்டை போடும், எப்படி இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது,
ஏன்னா பேதுரு சொன்ன இந்த இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கிரையா வைக்கப்பட்டிருக்கு, இது எப்படி அழிய போகுது அப்படிங்கிற மாபெரும் தரிசனத்தெல்லாம் அன்னைக்கே வந்து எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்திட்டார். அப்போ அப்பேற்பட்ட தரிசனங்களை எசேக்கியேல் பார்க்க போறாரு. அப்ப நீ பார்க்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப பெருசு. அது வந்து மிகப்பெரிய தேவனுடைய தெய்வீக திட்டங்க. ஆனா நீ ரொம்ப சின்னவன். நீ யாரு? மனுபுத்திரன். நீ யாரு? மனுபுத்திரன் அப்படின்னா நீ மனுஷகுமாரன். நீ மனுஷகுமாரன் மனுஷிய புத்திரன், அவ்வளவுதான். மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப நீ ரொம்ப சின்னவன் எனக்கு மறந்துடாத. அதான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அந்த தாழ்மை வரணுங்கிறார். கர்த்தருடைய போதனைகள் நம்ம படிக்கும்போது தாழ்மையின் ரூபமாக தான் இங்கே பூமிக்கு வந்தார். தாழ்மையாக தான் இந்த பூமியில் வாழ்ந்து காமிச்சார். உண்மையான மனத்தாழ்மையோடு அவர் வாழ்ந்தார். அதனால தான் வந்து அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வந்து எந்த சூழ்நிலை தன்னை அங்கே உரித்தல. எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சேன். எங்கள் அப்பா என்ன பேச சொன்னாரோ அதை தான் பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன போதிக்க சொன்னாரோ அதை தான் போதிக்கிறேன். இதைத்தான் வந்து ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் தாழ்மையை வெளிப்படுத்தினார். கடைசியாக பாருங்க, அந்த மேல் வீட்டறையில் வந்து இந்த கால்களை கழுவக்கூடிய சூழ்நிலையில் கூட கர்த்தர் இயேசு வந்து சீசர்கள் வந்து தனக்குள்ள வந்து இப்போ அந்த யார் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தில் மேட்டி மேலே உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து இவரோட மனநிலை ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் வந்து இவர் சேலை இடத்துக்கு இடுப்பில் கட்டிட்டு ஒவ்வொருவருடைய கால்களையும் கழுவருக்கு போயிட்டார். இப்போ இங்கே வந்து கர்த்தர் வந்து அந்த தாழ்மையை அந்த சீசர்களுக்கு உணர்த்துறார், கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் முதல்வர்கள் வந்திருந்த போதும் அவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். லூக்கா 17:10. நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். பாருங்க, இதுதான் சொல்றாரு. அதாவது ஆண்டவருடைய போதனை பாத்தீங்கன்னா, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் சொல்றாரு பாருங்க. நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு. எசேக்கியேலுக்கு சொன்னார் பாத்தீங்களா, நான் கட்டளையிடுறது நீ போய் சொல்லு. அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செஞ்ச முன்னாடி நீங்க என்ன சொல்லணுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லணுமா. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம், அவ்வளவுதான். தேவன் வந்து அற்பமா எண்ணப்பட்ட நம்மளை பாருங்க, உலகத்தில் நம்ம பெரிய ஞானிகளா, செல்வந்தர்களா, கல்விமான்களா, நமக்கு என்ன திறமை இருக்கு? உலகத்தில் நம்மளை காட்டிலும் பலவான்கள், கல்விமான்கள், ஞானிகள் இப்படி நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு பைத்தியங்களாகி நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். இப்பேற்பட்ட அழைப்புக்கு நம்ம தகுதி இல்லைங்கிறத முதல்ல நம்ம உணரணும். தகுதி நிஜமாலுமே கிடையாது யாருக்கும். அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றார், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க. நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு தான் அப்பவும் நினைக்கணும். அதனாலதான் மனுபுத்திரனே, நமக்குள்ள அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. தேவன் காண்பிக்கக்கூடிய தரிசனங்கள் மாபெரும் தெய்வீகத்திற்கு மாபெரும் பிரம்மாண்டமானது. அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், தேவன் வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு இந்த பேர்பட்ட சத்தியத்தை இன்னைக்கு தேவன் யாருக்கு கொடுத்துருக்காரு? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு தான் தேவன் கொடுத்துருக்காரு. உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருளில் இருக்கிறாங்க, நமக்கு தான் சத்திய வெளிச்சம் கிடைச்சிது. அப்போ மாபெரும் தெய்வீக திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துறாரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை குறித்து நம்ம வந்து பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதான் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்னாடி நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுங்கிறார். இது யார் சொல்லுங்க? ஆண்டவர். அப்போ இதில் பார்க்கும்போது அதோட கிரேக்க வார்த்தை பார்க்குறோம், அக்ரேயோய் வார்த்தை. இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க கிரேக்க வார்த்தை அக்ரேயோய், அப்பிரயோஜனமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? உரிமையை அதனுடைய அர்த்தம் அக்ரையோ, எங்களுடைய அர்த்தம் வந்து மீனிங் வந்து உரிமை கோர முடியாத ஊழியக்காரங்கள். உரிமை கோர முடியாத ஊழியக்காரங்க, தங்கள் சேவைக்காக வெகுமதி கோராதவர்கள். தங்கள் சேவைக்காக வெகுமதி கோர மாட்டாங்களாம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க வந்து உரிமை கோர மாட்டாங்க. எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இதில் பங்கு இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, நானும் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. தேவைக்கான வெகுமதியை கோர மாட்டாங்களாம். அப்போ அந்த அக்ரையோங்கிற வார்த்தையுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பயனற்றவர்கள் என்ற பொருள் அல்ல, மாறாக நாங்கள் செய்த சேவையால் தேவனுக்கு கடன்பட்டவர் அல்ல. பாருங்க அன்பானவர்களே, நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையின் அர்த்தம், அக்ரையோங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, நாங்கள் வந்து தேவனுக்கு செய்கிற சேவை, அதுக்கு வந்து தேவன் வந்து நம்ம ஒன்று செஞ்சுட்டோன்னா தேவனுக்கு நன்மை திருப்பி செய்யணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தேவன் அதுக்கு கடன்பட்டிருக்காரு. நான் இதை செஞ்சுட்டேன், இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டேன், இது நான் தேவனுக்காக செஞ்சுருக்கிறேன்,
அதனால தேவன் ஏதாச்சும் எனக்கு செய்வார்னு எதிர்பார்க்கக்கூடாது. பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது. தேவன் எனக்கு கடன் பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நிறைய ஊழியங்கள் செஞ்சிருக்கிறேன், நிறைய பக்கம் சத்தியம் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர்த்த சத்தியத்தில் கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் தேவன் எனக்கு கடன் பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அவர் கட்டளையிட்டதை மட்டுமே செய்தோம் என்ற பணிவான மனப்பான்மை அதுதான் இருக்கணுங்கிறார். பணிவான மனப்பான்மை இருக்கணும். இன்னைக்கு கேட்குற சூழ்நிலை என்னன்னா, சாதாரணமா ஒரு சின்ன சின்ன ஊழியர்கள் செஞ்சுட்டா கூட இன்னைக்கு பார்க்கும்போது பாருங்க, அந்த ஊழியத்தை பாராட்டணும், அதை வந்து அங்கீகரிக்கணும், புகழுக்காக பதவிக்காக எல்லாரும் புகழணுங்கிறதுக்காக வந்து அதை செய்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இது என்னன்னா இப்படியாக வந்து ஒரு சுய விளம்பரத்தை தேடக்கூடிய உலகமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உண்மையான சீசன் வந்து தன்னுடைய சேவையை வந்து பெருமைப்படுத்த மாட்டானா. உண்மையான சீசன் தன்னுடைய சேவையை பெருமையா நினைக்க மாட்டான், பெருமைப்படுத்த மாட்டான். அதை தனது கடமையாக எண்ணுவானா. அது என்னுடைய கடமை அப்படிங்கிறத எண்ணுவானா. யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு அது கடமை. இப்பேற்பட்ட வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம எந்த விதத்திலும் பெரியவங்க கிடையாது. நம்ம வந்து அது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, அதில் நம்ம கடமை செய்கிறோம், அவ்வளோதான். அதான் சொல்றாரு. அப்போ எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, மனுபுத்திரனே. அந்த எசேக்கியேல் சொல்றாருன்னா, யார் அந்த எசேக்கியேல்? நாம தான் எசேக்கியேல். நமக்கு தான் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, நான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு, மனுபுத்திரனே அப்படிங்கிறார். இப்போ மனுபுத்திரன்னா சன் ஆஃப் மேன், இது ஒரு மனுஷன் தான். நமக்கு காமிக்கூடிய தரிசனத்தினால எப்பவுமே பெருமை அடைஞ்சிடாது. இங்கே வந்து அது வந்து பெருமை வந்து என்ன ஆகுன்னா கொண்டு போய் டீலாக விட்டுரும். அதான் சொல்றாரு, அது வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ நான் அந்த நீட்டிய கையில் புத்தக சுருள் இருக்கு, அந்த புத்தக சுருளை நீ பூசி அப்படிங்கிறார். மனுபுத்திரனே, நீ புத்தக சுருளை பூசிங்கிறார். அந்த புத்தக சுருளை புசிச்சதுக்கு அப்புறமா அவன் வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமானதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுன்னா, நீ போய் இஸ்ரவேல் ஜனத்தில் பேசு. அதனால் நம்ம வந்து தேவனுடைய திட்டத்தை கொடுக்குறாரு, அப்போ நம்ம உட்கொள்றோம்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் உட்கொள்றோம், உள்வாங்குறோம். பாருங்க, நாம் ஒன்றுமே இல்லை, தேவன் சொல்வதை செய்ய வேண்டும். இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்க. இஸ்ரேல் ஜனங்க யாருடைய ஜனங்க? ஏன்னா அந்த உலகத்தில் தேவன் எத்தனையோ கோடி ஜனங்க இருந்தாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை தான் தேவன் என்ன பண்ணார்? தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி, ஆசாரியர் ராஜ்யம் அப்படின்னு சொன்னார். இப்படியாக வந்து வேற எந்த ஜனத்துக்கும் தேவன் சொல்ல. அப்போ தேவனுடைய சொந்த ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க. அதே போலதான் அன்னைக்கு அவங்க மாம்ச இஸ்ரேல் ஜனங்க, இன்னைக்கு நாம தான் தேவனுடைய இஸ்ரேலர்கள், நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு இந்த அழைப்பு, இந்த மேன்மை எல்லாமே நமக்கு ஒன்றுமே, அதுக்கு இந்த அழைப்புக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அதை குறித்து பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம எங்கே இருந்தோம் போகும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த டைட்டில். அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு யாருக்கு சொல்றாருன்னா, நீங்களோ அப்படிங்கிறது யாரும் நாம தான், பிரஜாதிகளாக நாம தான். உங்களை, நம்மெல்லாம் எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில். அந்தகாரம்னா தெரியுமில்லைங்க, இருள் அப்படிங்கிறத விட அந்தகாரம் என்பது கார் இருள், ஒண்ணுமே தெரியாது. அப்போ அந்தகாரத்தில் இருந்தோம், ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தோம், எந்த ஒரு இதுவும் தெரியாது. அந்தகாரத்தில் இருந்தா என்ன பண்ணார் தேவன்? ஆச்சரியமான ஒளி, இந்த சத்திய வெளிச்சம், அதுல இடத்துல வளர்ச்சிருக்கார். அப்போ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். நாம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இன்னைக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஜாதியாக, அவருடைய ஜனமாக நாம தான் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்தமான ஜனமாக இருக்கும். இப்படியாக வந்து அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒளியின் இடத்துல தேவன் வந்து கொண்டு சேர்த்திருக்காரு. நம்மெல்லாம் இந்த கடல்ல பாருங்க, கடல் என்பது உலகம்தான். உலக ஜனங்க மத்தியில திக்கு தெரியாம அந்த கடல்ல அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கப்பலை போல இருந்த நம்ம, அப்ப கலங்கரை விளக்கம் போல தேவன் வந்து நம்ம கூட்டு. அப்போ அப்படியாக வந்து நம்ம வந்து ஆச்சரியமான வழியத்தில் வந்திருக்கிறோம். அதாவது தேவன் சொல்றாரு, எசேக்கியேலை நம்மகிட்ட நீ காண்கிறத புசினார், நீ முதல்ல காலொன்று நில் விளன்கோள், அப்புறம் நான் கொடுக்கறத புசி அப்படின்னு. அப்போ எசேக்கியேலுக்கு தேவன் வந்து பல்வேறு வகையான தகவல்களை சொல்றார், கொடுக்கிறார். அந்த தகவல்களை நீ போய் இஸ்ரேல் ஜனத்துக்கு சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு முன்பாக சொல்றாரு, ஒரு கை நீட்டுறாரு, அந்த கையில புத்தகம் சொல்லு, நீ
நீ காண்கிறத புசி. எசேக்கியேல் 3:2 படிக்கிறோம். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. அப்ப உடனே எசேக்கியேல் வந்து வாயை திறக்கிறார். அப்படியே நான் என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை, அந்த சுருளை புத்தக சுருள் எனக்கு புசிக்க கொடுத்து. இவர் வாயை திறக்கும் போது அங்க தேவன் வந்து புசிக்க கொடுக்கிறார். ஈட்டிய கையில புத்தக சுருள் இருக்குது. இந்த புத்தக சுருள் நீ மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசிங்கிறார். ஈட்டப்பட்ட கையில் அப்படியே புத்தக சுருள் இருக்குது. இப்போ எசேக்கியேல் அந்த புத்தகத்தை புசிக்கணும், அந்த புத்தக சுருளை புசிக்கணும். அப்ப வாயை திறக்கிறார். திறக்கும் பொழுது தேவன் என்ன பண்றார்? இந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. இப்போ வாயை திறக்கிறது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, வாயை திறப்பது, எசேக்கியேல் வாயை திறப்பது என்பது தேவன் கொடுப்பதை முழு மனதோட ஏற்றுக்கொள்வதை குறிக்குது. தேவன் கொடுக்கிறது முழு மனதோட ஏற்றுக்கொள்றது. பாருங்க, எசேக்கியேல் அந்த நீட்டப்பட்ட கையில் இருக்கிற புத்தகம் சொல்ல புசிக்கலாம், புசிக்காம விடலாம். வாயை திறக்கிறார், ஒரு முயற்சி. இப்போ வாயை திறக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அதை கொடுப்பார். அப்ப நாம வந்து இந்த வாயை திறப்பது என்பது தேவன் கொடுக்கிறது முழு மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை. அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய விஷயத்த முழு மனதோட அப்படின்னா முழு மனது, முழு விருப்பத்தோட அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது இதை வந்து மனப்பூர்வமாக, உள்ளப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தையில ஏற்றுக்கொள்ளணும். அதான் அடையாளப்படுத்துது. அப்போ இங்க பார்க்கிறோம், இந்த மனப்பூர்வம், உள்ளப்பூர்வம். இன்னொன்று வார்த்தை கூட சொல்லலாம், மனோ வாஞ்சை அப்படிங்கலாம். மனோ வாஞ்சை அப்படிங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வார்த்தை வந்து கிரேட் ஈகர்னஸ். கிரேட் ஈகர்னஸ், அந்த விருப்பம், பெரிய விருப்பம், கிரேட் ஈகர்னஸ் இருக்கணுங்கிறார். இப்படி கிரேட் ஈகர்னஸ் இருந்த தேவ பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பழைய பாட்டின் காலத்திலும் சரி, புதிய பாட்டின் காலத்திலும் சரி, கிரேட் ஈகர்னஸ் இருந்த தேவ பிள்ளைகள் நிறைய வாழ்ந்துருக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் நான் பார்க்குறேன். பவுல், பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாமே கிரேட் ஈகர்னஸ். அவங்க செஞ்ச ஊழியத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்பேற்பட்ட ஈகர்னஸ்ல அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. அந்த மனோ வாஞ்சை, அதான் கிரேட் ஈகர்னஸ். அதுக்கு உதாரணம் பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, அந்த பட்டணத்தார், அந்த பட்டணத்தார் யாருங்க? அந்த பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை என்ன பண்றாங்க? மனோவாஞ்சையாக ஏற்றுக்கொள்றது இருக்குது. வேண்டாம் வெறுப்பா ஏற்றுக்கொள்றது இருக்குது. தேவனுடைய சத்தியங்களை வந்து நிறைய பேர் நம்ம கேட்போம். விருப்பத்தோட கேட்டா தான் அது உள்வாங்க முடியும். விருப்பம் இல்லாமல் கேட்டோம்னா உள்ளேயே போகாது. என்னமோ உட்காந்துட்டு இருப்போம், அவ்வளோதான். ஜஸ்ட் உட்காந்துட்டு இருப்போம். பேசக்கூடிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் காதுக்கு வரும், ஆனால் உள்ளே போகாது, மனசுக்குள்ளே போகாது. காதுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே போகணும். அப்போ அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். பெரிய பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்குதான்னு என்ன பண்ணிக்கிறாங்க? தினந்தோறும் டெய்லி வேத வாக்கியங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே வேத வாக்கியங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிக்கணும். இப்படிதான் நமக்கு தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பெரிய பட்டணத்தை மனோவாஞ்சையாக, மனோவாஞ்சை தான் எல்லார்கிட்டும் இருக்கணும். சத்தியங்கள் பேசிக் கிளாஸ் கேட்டோம். எல்லாருமே நம்ம அந்த பேசிக் கிளாஸ் கேட்கும்போது நமக்கு அந்த மனோவாஞ்சி இருக்கு. எப்படி அந்த மனோவாஞ்சி இருக்கும்? அதாவது ஆரம்பத்தில் சத்தியம் கேட்கும்போது இந்த முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், 5ஆம் உலகம் பிரசங்கம் கேட்கும்போது என்ன பிரம்மாண்டமான சத்தியம் அப்படின்னு அந்த வாரம் நம்ம அந்த 5 மணிக்கு கிளாஸ்னா நம்ம 4:30 மணிக்கே வந்துடுவோம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னதாகவே வந்து நிறைய சூழல் நம்ம பார்த்துக்கிறோம். நாமளும் அப்படி வந்துருக்கிறோம். அப்போ அந்த அப்படி வந்து சத்தியத்தை கேட்டு அந்த மனோவாஞ்சியா முழு அந்த 60 வகுப்பையும் கேட்டு ஞானஸ்தானம் எடுத்து மனோவாஞ்சியை தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ அந்த மனோவாஞ்சை தொடர்ந்து இப்போ வரைக்கும் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இல்லை, ஒரு சிலத்துல இருக்கும், ஒரு சிலத்துல இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தொடர்ந்து அந்த மனோவாஞ்சை, அதாவது முழு மனதோட ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இப்படியாக வந்து அந்த பெரிய பட்டணத்தார் அப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் அன்பானவர்களை நம்ம பார்க்கும்போது மனோவாஞ்சியாக தேவனுடைய வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட தீர்க்கதரிசனம் தேவன் கொடுக்குறாரு. இப்போ மனோவாஞ்சியாக கற்றுக்கொண்டா தான் நமக்கு புரியும். அப்போ எசேக்கியேல் சொல்றாரு, வாயை திறங்கிறாரு. திறந்த உடனே தேவன் புசிக்க கொடுக்கிறாரு. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக.
என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. இப்போ என்ன சொல்றாரு? நான் உனக்கு கொடுக்குற இந்த புத்தகம் என்ன பண்ணியே, உன் வயிற்றில் உட்கொண்டு, வாயில் நீ என்ன வாய்க்குள்ள போட்டு வயிற்றுக்குள்ள கொண்டு போகிறோம். வாய்க்குள்ள போட்டு சாப்பிடக்கூடிய உணவு வாய்க்குள்ள போட்டு மென்று உள்ளே கொண்டு போயிடுறோம், வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிடுறோம். வயிற்றில் உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக அப்படிங்கிறார். அப்பொழுது நான் அதை புசித்தேன் அப்படின்னு சொல்றாரு எசேக்கியேல். அது என் வாய்க்கு எப்படி இருந்துங்கிறாருங்க? தேன் மாதிரி தித்திப்பா இருக்கா, தேன் மாதிரி தித்திப்பா இருக்கு. அப்ப எசேக்கியேல் புசிக்கும் போது அந்த புத்தகசொல் வந்து பாருங்க, வாய்க்குள்ள போகும்போது எப்படி இருக்குது? தேனை வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்துச்சு. தேன் எப்படி தித்திப்பா இருக்கும்? தேன் குடிச்சா இன்னும் கொஞ்சம் குடிக்க வேண்டும், அவ்வளோ ருசியா இருக்கு, தித்திப்பா இருக்கு. அந்த மாதிரி இருக்குதுங்கிறாரு, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இது வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தியத்தை முதல்ல வந்து கேட்கணும், படிக்கணும், உட்கொள்ளணும். பாருங்க, நமக்கு எப்படி சத்தியத்தை உள்ள கொண்டு வரோம், நமக்கு மனசுக்குள்ள கொண்டு போறோம். உணவு வந்து சாப்பிட்றோம், வாயில போட்டு மென்று சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போயிடுறோம், உடல்ல நிரப்பியார், அவ்வளோதான். உள்ள போயிடுச்சுன்னா மறுபடியும் வெளியே வராது, அது சத்தாக மாறி சக்கை வெளியே வந்தது. அப்போ இந்த ஒரு விஷயம்தான் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சத்தியத்தை நம்ம கேட்க வேண்டும், உள்ள கொண்டு போகணும். இது வந்து வாயால சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உணவு நம்ம வாயில சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது அங்கே ஜீரணமாகும், கிரியை. இது வந்து சத்தியத்தை முதல்ல கேட்கணும். அது உள்ள போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சத்தியம் சாப்பாடு உள்ள போனதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது? உள்ள போய் அதை அரைச்சு ஜீரண மண்டலம் மாதிரி சத்தா பிரிஞ்சு உடல்ல எல்லா உறுப்புகளுக்கும் பலன் தருது, கிரியை செய்யுது. அப்போ சத்தியத்தை வந்து நம்ம கேட்கணும். அதை கேட்கும்போது உள்ள போய் என்ன ஆகுதுன்னா கிரியை செய்யணும். மனசுக்குள்ள போயிட்டு சத்தியம் கிரியை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு வசனத்தில் படிக்கும். அப்படிங்கும்போது சத்தியத்தை கேட்டு கிரியை காமிக்கலைன்னா அதனால பிரயோஜனம் இருக்குங்களா? சத்தியம் கேட்குற சத்தியத்தை கேட்டு கிரியை காமிக்கலைன்னா, சத்தியத்தை கேட்ட கிரியை காமிக்கல என்ன பிரயோஜனம்? அது கேட்காம இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது வந்து என்ன ஆகுனா, அந்த கிரியை செய்யறதுங்கிறது ஜீரணமாகிறது. ஒரு சாப்பிடக்கூடிய உணவு உள்ள போய் என்ன ஆகணும்? ஜீரணமாகணும். ஜீரணமாகாம அப்படியே இருந்து என்ன ஆகும்? சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட்டு உள்ளேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? அஜீரண கோளாறாகி வாமிட் வந்துடும். வாமிட் வந்ததுன்னா அது அருவருப்பு. அதனால பிரயோஜனம் கிடையாது, அந்த உணவுனால பிரயோஜனம் கிடையாது. அது வெளியே வந்துச்சு, அந்த உணவு வெளியே வந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கான பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்டா போச்சு, எல்லாமே வேஸ்டா போச்சு. அப்போ சத்தியத்தை கேட்கறது கிரியை சேர்க்க. இதெல்லாம் வந்து அன்பானவர்கள் நமக்கு வந்து இது சாதாரணமான அழைப்பு கிடையாது, இண்டிவிஜுவல் ஆட்டம். தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வந்து வெளிப்படுத்துறார், ஒவ்வொருத்தருக்கு தேவன் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கார். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம தேவனுக்காக கிரியை காட்டல நம்ம வந்து அதிகமாக நம்ம முன்னணி நிற்கணும், அதுதான் முக்கியம். கிரியை காட்ட வேண்டும். அப்போ இப்படியாக வந்து கிரியை காட்டாம வெறும் வசனத்தை மட்டும் கேட்டுருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது அன்பானவர்கள். அது கிரியை செயல்ல காமிக்கும், அதுதான் ஜீரணமாக அடையாளமாக சொல்றோம். அடுத்ததான் அதுதான் யாக்கோப்பு அப்போஸ்தலன் சொல்றது, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்போ யாக்கோப்பு அப்போஸ்தலன் சொல்றாங்க, திருவசனத்தை கேட்கறவங்களா மாத்திரம் இல்லாம என்ன பண்ணுங்க? அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கிறார். அப்போ நம்ம திருவசனத்தை கேட்கிறோம், அதன் பிரகாரம் நம்ம கிரியை செய்யணும் அப்படிங்கிறோம். கிரியை செய்யணும். இதுதான் வந்து குடலுக்குள்ள போய் அந்த ஜீரண மண்டலம் உள்ள போய் அந்த இறைப்பையில அந்த ஜீரணமாகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப வந்து நம்ம வந்து உள்ள போய் அது வந்து கிரியை செஞ்சு ஜீரணமாகி எல்லாத்துக்கும் சத்து போகணும். அப்படி சத்து போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அது அந்த உணவு வேஸ்ட் ஆகாது, மறுபடியும் வெளியே வராது. அதுபோல தான் அன்பானவர்கள் நம்ம வந்து எப்பொழுதுமே தேவனுடைய சத்தியத்தை நம்ம கேட்கறவங்க மாத்திரம் இருக்கக்கூடாது, கேட்டு அதை கிரியை செய்றவர்களாக இருக்கணும். கிரியை செய்றவர்களாக நாம் இருக்கணும். பாருங்க, அதாவது சங்கீதக்காரன் சொல்ற சங்கீதம் 71:6ல, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். பாருங்க, இப்படியாக வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல். நம்ம எல்லாம் அப்படிதான் தேவனால் ஆதரிக்கப்படுறோம். கர்ப்பம் அப்படின்னா தாயினுடைய அந்த கருப்பையில நம்ம சின்ன ஒரு கருவா, ஒரு சின்ன ஒரு புள்ளியா உருவாகணும். அப்போ தேவன் தான் நம்ம அந்த கருவை வளர்த்து எடுத்து
நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட சத்தியத்தில் வச்சிருக்காரு. அப்போ நம்ம வந்து சின்ன கருவா உருவாகி இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமா இன்னைக்கு நம்ம பெரிய தோட்டத்தில் இருந்திருக்கோம். அதான் சொல்றாரு, என்னை நீங்க எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் தாவீது சொல்றாரு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கலாத்தியர் எழுதும்போது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல், அதாவது சிறு பிள்ளைகளே அப்படின்னு நம்மளை தான் கூப்பிடுறாரு. கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுறாங்கிறாரு. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும், கருவாக உருவான ஒரு புது சிருஷ்டி. அதான் புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி வளர்த்துருக்கிறது தான் இங்கே கஷ்டம். கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேண்டும், அதான் புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி இன்னைக்கு வளர்த்து எடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த கரு வந்து வளர்ந்து நல்லா புது சிருஷ்டியா வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. உங்களுக்குள்ள நமக்குள்ளதான் கிறிஸ்துவோட புது சிருஷ்டி உருவாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிலிப்பியர் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 17 வசனம். பிலிப்பியர் 1 பார்த்து வாசி பைபிள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ம். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். அதாவது பிலிப்பியர் 1:11. 11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும்ங்கிற வசனம் மாதிரி இருக்குது. உருவாக வேண்டும், கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். அப்ப கிறிஸ்து வெளிப்படணும் நமக்குள்ள. வந்து கிறிஸ்து உருவானம் என்பதை கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படணும். அதை கிரியையில காமிக்கிறது. அப்ப நாம வந்து பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நாம தான் மாம்ச ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்க. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட தான் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு, அவருடைய தெய்வீக திட்டத்தை சொல்றாரு. நாம வந்து என்ன பண்ணோம்னா, அதை நம்ம வந்து அந்த சத்தியத்தை உள்வாங்கி நமக்குள்ள அது கிரியை செய்யணும், நம்ம அதை வெளிப்படுத்தணும், அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும் சொல்லிப்பாங்க. அதான் எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ போய் அவங்க கிட்ட பேசுங்க. இஸ்ரவேல் சந்ததியார் இடத்துல சேர்ந்து என் வார்த்தையில அங்க போய் சொல்லுங்கிறார். என் வார்த்தைகளை கொண்டு அவரோட பேசு, என்னுடைய வார்த்தைகளை கொண்டு. இப்ப பாரு, நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு பேச மண்டலத்துல பேசுறோம், நம்ம சொந்த கதையை பேசுறோம். தேவனுடைய வார்த்தைகளை தான் நம்ம பேசுறோம், அதைத்தான் நான் பேசுறேன். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்கார். இன்னைக்கு யாருக்கு கொடுத்துருக்காரு? நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெசலோனிக்கை சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 தெசலோனிக்கர் 4:15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. போதுங்க, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு தான். தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம், அதைத்தான் நம்ம முன்வைத்து செயல்படணும். அந்த வார்த்தையை தான் என்ன பண்ண சொல்றாருன்னா நம்ம கொடுத்துருக்காரு. அதைத்தான் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் போய் சொல்லுங்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கடினமான ஜனங்கள், மேரி கிறிஸ்து மண்டலம், அவங்ககிட்ட சொல்லுங்கிறார். அதான் எசேக்கியேல்ல சொல்றாரு. எசேக்கியேல் 3:5. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். எங்க அனுப்பப்படுற? அதாவது விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியார் இடத்துக்கு நீ அனுப்ப. அப்போ இந்த எங்க எசேக்கியேல் அனுப்பப்படுறார்? அவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் மத்தியில தான் அனுப்பப்படுறார். பாஷை புரியாத இடத்துக்கு தேவன் அனுப்பல. பாஷை புரியாத இடத்துக்கு எசேக்கியேல் தேவன் அனுப்பல. அவங்க ஜனம், அவங்க ஜாதி, அவங்களுடைய கோத்திரம், அவங்களுடைய அந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு தான் அனுப்புறாரு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல. அப்படிப்பட்ட அந்த வேற பாஷை பேசக்கூடிய ஜனங்கிட்ட போய் தேவன் நான் அனுப்பல. இஸ்ரேல் சந்ததி இடத்துக்கே நீ அனுப்பப்படுகிறாய் அப்படின்னு அர்த்தம். எசேக்கியேல் அவர் ஒரு இஸ்ரேலியன், அந்த இஸ்ரேல் சந்ததி இடத்துல அனுப்பப்படுறார். இதே மாதிரி நமக்கும் சொல்றார். நாம தான் எசேக்கியேல். விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரேல் சந்ததி இடத்துல நான் அனுப்பப்படுறேன். இஸ்ரேல் சந்ததி யாரு இங்க? அவங்களுக்கு தெரியும், இந்த பைபிள் லாங்குவேஜ் தெரியும், பைபிள்னா என்னன்னு தெரியும், கர்த்தர் இயேசு தெரியும், அவருடைய ஈடுபடி தெரியும், எல்லாமே தெரியும். விளங்காத பேச்சு பாருங்க, ஒரு பிரஜாதி ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியாது, பைபிள் தெரியாது, தேவனை தெரியாது, அப்படிப்பட்ட அவங்களுக்கு போய் சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க.
பிதாவாகிய தேவன் அவர் யார்? தேவனுடைய தெய்வீக திட்டம் அது என்ன? எல்லாருக்கும் வீடு போலி கர்த்தர் இயேசு கொடுத்தாரு. அது எனக்கு புரியலம்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து விளங்காது. வசனத்தை சொன்னா பாருங்க, அவங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும், அதிகாரம் தெரியும். நம்மளை காட்டி நல்லா ஃபாஸ்ட் எடுப்பாங்க. எடுத்து டக் டக் டக்குன்னு படிப்பாங்க. ஒரு வசனம் சொல்லி பாருங்களேன், தேசிய சகோதர மத்தியில் நிறைய வசனத்தை மனப்பாடமாக வச்சிருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி கட கட கடன்னு சொல்லுவாங்க. கட கடன்னு சொல்லுவாங்க. நமக்கு கூட வசனம் அதிகப்படும். அப்போ அவங்களுக்கு தெரியும். ஆனா பாருங்க, அதுக்கு சத்தியம் புரியாது. அவ்வளவுதான். அப்போ நீ இஸ்ரவேல் சந்தேகத்துக்கே அனுப்பப்படுற அப்படிங்கிறார். அப்ப நம்ம வந்து அவங்ககிட்ட போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்துக்கு ஏற்ற கிரி நம்மகிட்ட இருக்கணும். அதான் முக்கியம். மனுபுத்திரனே, காண்கிறத புசித்து உள்ள வயிற்றில் நிரப்புங்கிறார். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த சத்தியங்கள் புசிக்கிறோம். அது தேனை போல இருந்துன்னு படிச்சோம். தேவன் சத்தியம் கேட்க எப்படி இருக்குது? இன்னைக்கு பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது எப்படி இருக்குங்க? தேவன் சத்தியங்கள், மற்ற சத்தியங்கள் எல்லாமே கேட்கும்போது ரொம்ப அருமையா இருக்குது. வாய்க்கு தேன் போல இருக்குது. வாய்க்கு தேன் போல இருக்குது. உள்ள போய் அது வந்து ஜீரணமாகணும் அப்படிங்கிறத இது வந்து கிரியில காட்டணுங்கிறார். நம்ம வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டா மட்டும் அது நம்ம சத்தியத்தை வாழ்ந்து காமிக்கும். அதைத்தான் வந்து பேதுரு சொல்றாரு. அப்போஸ்தலன் பேதுரு தன் நிருபத்தில் சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்படிதான் சொல்றாரு. அதாவது புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமா பேசும் விஷயத்துல அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு, அங்கதான் நம்முடைய நற்கிரிகளை புறஜாதிகள் கண்டு அவற்றின் நிமித்தம் நாம இப்ப காட்டுற நல்ல கிரிகள், புறஜாதிகள் மத்தியில உலகத்தின் மத்தியில நாம காட்டுற நற்கிரிகளால சந்திப்பினால தேவனை மேம்படுத்தணுமா. நாளைக்கு அவங்க சொல்லணும், இந்த சகோதரன் என் பக்கத்து வீட்டுல இருந்தார், இந்த சகோதரி என் பக்கத்துல இருந்தார், இந்த சகோதரன் எங்கூட ஒர்க் பண்ணார், இந்த சகோதரன் எங்கூடயே இருந்தார், நல்லா நிறைய பயணம் செஞ்சிருக்கிறோம். ஆனா இவர் தேவனுக்காக அன்னைக்கு வைராக்கியம் காட்டினார், நல்ல கிரியை காட்டினார், நல்ல மனிதராக வாழ்ந்தார், அப்படி வந்து சொல்லணும். அப்போ சந்திப்பினால தேவனை மகிமைப்படுத்தணுமா. அப்போ நீங்கள் அவர்களுக்குள்ள நல்ல நடக்கை உடையவர்களாக நடந்து கொள்ளுங்கிறார். நல்ல நடக்கை உடையவர் நாம் நடந்து கொள்ளணும். சத்தியத்தை கேட்கும்போது அது கிரியை வரும்போது நல்ல நடக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால என்ன, புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்தும். பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றியில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க மத்தியில் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்றாரு. எசேக்கியேல் போய் அந்த கடினமானமும் விளங்காத பேச்சும் உள்ள அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது அங்க வந்து இவர் தன்னுடைய கிரியை இல்லாமல் அங்கே போய் சொன்ன என்ன பிரயோஜனம்? அந்த இது வேஸ்ட். அவங்க நீ முதல்ல உன்னை சரியா வாழ்ந்துருக்கிறியா, நீ உன்னை சரி பண்ணிக்கிறியா, நீ உன்னை நடக்க சரியாக அவங்க திருப்பி கேட்டுருவாங்க. அதான் சொல்றாரு. அப்போ நீங்க வந்து அங்க வந்து தேவனை நாம் மேம்படும்படி அவர் வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதுக்கேற்ற கிரியை காட்டுங்கிறார். அதுக்கேற்ற கிரியை நீங்க காட்டுங்க அப்படிங்கிறார். பாருங்க, அதாவது எசேக்கியேல் 3:6 வசனம், 3:6. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? 5வது வசனத்துல அதான் சொன்னாரு. 6வது வசனத்துல அதான் சொல்றாரு. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களுக்கு உன்னை அனுப்பல. இது மாதிரி அந்த கடினமான பாஷை, விளங்காத பாஷை பேசக்கூடிய ஜனங்க அநேகம் இருக்கிறாங்க. அங்க நான் உன்னை அனுப்பல. நான் அவர்களிடத்துக்கு உன்னை அனுப்பினாலும், அப்படி எசேக்கியேலை வந்து அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அனுப்பினாலும் அவர்களுக்கு செவி கொடுப்பாங்களா? அந்த பாஷை தெரியாது, சொன்னாலும் புரியாது, அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. தேவனே சொல்றாரு, அப்படி செவி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்ப நீ அனுப்பப்பட்ட இடம், நீ அனுப்பப்பட போற இடம் எங்க அனுப்புறாரு தேவன்? எசேக்கியேலை கலக்கக்கார வீட்டாராகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துல அனுப்புறாரு. அப்போ நம்மள எங்க தேவன் அனுப்புறாரு? பேரசபை மண்டலத்தில் அனுப்புறாரு. அதாவது இன்னைக்கு கூடிய அந்த மாம்ச போடக்கூடிய ஜனங்கிட்ட அனுப்புறாரு. அவங்க தான் கலக்கக்காரங்க. அப்போ அவங்க கிட்ட நீ போ. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பாஸ் ஒரே பாஸ். அதனாலதான் சொல்றாரு, பைபிள் ஒண்ணுதான். அவங்க வச்சுக்கிற பைபிள், நாம் வச்சுக்கிற பைபிள் ஒண்ணுதான். அதனால வந்து நீ அவங்ககிட்ட போ, அப்போ அவங்களுக்கு நல்லா புரியும் சொல்றாரு. ஆனா வந்து சொல்றாரு, அந்த ஜனங்க வந்து நீ போய் சொன்னாலும்
என்ன சொல்லுவாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதான் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். இஸ்ரேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். இங்க சொல்றாரு பாருங்க. அதாவது இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா எசேக்கியேல் கிட்ட கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை இந்த இந்த வசனத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ போய் சொல்லுங்கிறார் தேவன். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க அந்த ஜனங்க? உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அது கீழே சொல்லக்கூடிய ரீசன் என்ன சொல்றாரு? அந்த அடுத்த வார்த்தை தான், எனக்கே அவங்க செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? எனக்கே செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, தேவனுக்கு தெரியும் எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்க, நான் உன்னை போய் சொல்றேன், நீ போய் சொன்னா கேட்பாங்களா? அதுதான் சொல்றாரு. அப்பா நீ போய் சொல்லு அப்படிங்கிறாரு. சொல்லியும் போட்டு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் வீட்டாரா வென்றால் உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும், முக்காலம் மறைஞ்சவர். நீ போய் சொல்லுங்கிறார் தேவன். ஆனா சொன்னேன்னு என்ன பண்ண மாட்டாங்க அவங்க? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எனக்கே செவி கொடுக்கல, எனக்கே செவி கொடுக்க மாட்டோம்ங்கிறாங்க அப்படிங்கிற. அப்படிப்பட்ட ஜனங்க தேவனுக்கே செவி கொடுக்காத ஒரு மனுஷன் சொல்லி கேட்பாங்களா? ஒரு மனுபுத்திரன் போய் சொல்லி கேட்பாங்களா? இப்ப பாருங்க, நாம போறோம், பேர கிறிஸ்தவ மண்டலத்துக்கு போறோம், சத்தியத்தை போய் சொல்றோம். ஒரு பெரிய ஒரு போதகர், பேர கிறிஸ்தவ மண்டலத்தில் பெரிய போதகர், அந்த சபையை வழிநடத்தும் பெரிய ஒரு போதகர், அவர்கிட்ட போய் நாம போயிட்டு தேவனுடைய சத்தியத்தை சொன்னோம்னா அவர் என்ன நம்மளை எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பாருங்க? யாருக்கிட்ட? கிட்டேவா? அப்படிதான் பார்ப்பார். ஏளனமா பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு இயேசு கிறிஸ்து பத்தி நீ சொல்ற அப்படின்னு நம்ம திருப்பி கேட்பாங்க. உன்னை விட நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம், ரெவரண்ட் பட்டமெல்லாம் வாங்கிக்கிறப்பாரு, பார்த்தியா இல்லையா? ரெவரண்ட் பட்டமெல்லாம் வாங்கிக்கிறோம், ரிட் ரெவரண்டெல்லாம் வாங்கிக்கிறோம், பிடி எம்டி எல்லாம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள்லாம் பெரிய பெரிய ஸ்காலராக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்படிப்பட்ட மனநிலை தான் அவங்க மனநிலை. அதாவது ஏன்னா தேவனே சொல்லி கூட அவங்க கேட்காதவங்க இஸ்ரவேல் ஜனங்க. அந்த மாதிரி தான் இருக்கிற பேர கிறிஸ்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் தேவன் எவ்வளவோ விஷயங்களை சொல்லிட்டார், கேட்கல. ஆனாலும் சொல்றாரு எசேக்கியேல் கிட்ட, நீ போய் சொல்லு, இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் எப்படிப்பட்டவங்களாமா? கடினமான நெற்றி, கடினமான நெற்றியுடையவர்கள். கடினத்தன்மை, அது மனசு வந்து பார்த்தீங்கன்னா கடினமான நெற்றி மனசு தான் காணும். நெற்றிங்கிறது மனசு, தலைக்கு உள்ள மூளைக்கு அடையாளமாக சொல்றாரு. கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள ஜனங்க இந்த ஜனங்க. அப்படிப்பட்ட ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க. என்ன சொன்னா கடினமான நெற்றி, எதை சொல்லலாம்? முரட்டாட்டமுள்ள இருதயம். பொதுவா சொன்னா ஒரு கல் நெஞ்சம் படைச்சவங்க. யாரு? கல் நெஞ்சக்காரங்க, அப்படித்தானே நாமளே சொல்ல முடியல. அவனுடைய மனசு கல் நெஞ்சக்காரனா இருக்கிறான் அப்படின்னு நாம் சொல்ல நிறைய தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். அப்படிப்பட்ட கல் நெஞ்சம் படைத்தவங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க. ஹார்ட் ஹார்ட்டட். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அந்த ஜனங்க, கல் நெஞ்சம் படைத்த ஜனங்கள் சொல்லிப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம், இரக்கம், கீழ்ப்படிதல் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி தான் பேர கிறிஸ்து மண்டலத்தில் இருக்கிறாங்க. நிழலில் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தாங்க ஜனங்க. தேவன் எவ்வளவு நன்மை செஞ்சார் யோசனை பண்ணி பாருங்க. எகிப்தின அடிமைத்தனத்தை வீட்டிலிருந்து கொண்டு வந்தார். அவங்கள தேவன் வந்து பாலம் தேன் தேச சேர்த்தினார். நியாயாதிபதிகளை கொடுத்தாரு, ராஜாக்களை கொடுத்தாரு, தீர்க்கதரிசிகளை கொடுத்தாரு, எத்தனையோ ஆசீர்வாதம் கொடுத்தார். பல வகையில எல்லாமே செஞ்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவங்க மத்தியில் பிறந்து எத்தனை தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சாங்க. அதான் ஆண்டவர் கடைசியில வந்து சொன்னார், அவங்ககிட்ட வந்து ஒரு மனமாறுதல் எதிர்பார்த்தார். ஆண்டவரே அவர் மத்தியில் பிறந்தார். கீழ்ப்படிவாங்க அவர் வந்து சொல்லி பார்த்தார், அப்பவும் கீழ்ப்படியில. கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாருங்க, இப்படியாக வந்து ஆண்டவரே அவங்களை சபிச்சுட்டார். இந்த ஜனங்களை எத்தனை தீர்க்கதரிசிகளை உங்ககிட்ட அனுப்புனேன், எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டீங்க. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் கல்லெறிஞ்சிட்டீங்க. எத்தனை தீர்க்கதரிசிகள் கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இப்படியாக கடைசியில வந்து கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுவன் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டாமா? எத்தனை தரமோ நான் உன்னையும் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன்.
எத்தனை தடவை பாருங்க, தேவன் அந்த ஜனங்களுக்கு தான் எடுத்த ரிஸ்க் யோசனை பண்ணி பாருங்க. ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆபிரகாமோட சந்ததியை, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்பு, யாக்கோப்புக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வந்து பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த தேவன் வந்து தூக்கி எத்தனை தரமோ, அந்த வார்த்தையின் அர்த்தம் எத்தனை தரமோ சொல்றாரு பாத்தீங்களா ஆண்டவர். கோழி, தாய் கோழி மாதிரி பாதுகாப்பா இருந்தார். யாருக்கு இந்த பாதுகாப்பு? இந்த உலகத்துல எந்த ஜனத்துக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராம், லேவிராம், என்ன உபாம் ஜனங்களை தேவன் பாதுகாத்து வந்த விஷயத்தை படிச்சு பார்த்தோம்னா, ஒரு ஜனத்துக்கு தேவன் எவ்வளவு ஃபேவர் பண்ணியிருக்காரா, நமக்கே ஆச்சரியம். ஒரு மனு குலத்துல ஒரு ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஃபேவர் செஞ்சிருக்காரு. மற்றவங்களாம் தேவன் கண்டுக்கவே இல்லை. அதான் சொல்ற, நான் எத்தனை தரமோ, எத்தனை தரம், எத்தனை துரோகம் பண்ணீங்க, அத்தனை துரோகத்தை நான் பொறுத்துட்டேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா நான் மனசா இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லை சொல்லிட்டார். அதனால் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி வீடு போயிட்டார். அந்த மாதிரி பாழாகி போச்சு. இது வந்து கடைசி ஸ்டேஜ். பரிசேய மண்டலத்துக்கு இதுதான் கடைசி ஸ்டேஜ். சொல்லிட்டே இருக்காரு, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. தேவன் எசேக்கியேல் அனுப்பிட்டே இருக்கிறார். பல எசேக்கியேல் போயாச்சு. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி புரட்டாட்டம், வணங்கா கழுத்து, கீழ்ப்படியாம போறது, இது அதே மாதிரிதான். எத்தனை தரமா தேவன் இது பண்ணாரு. ஆனா அவங்க வந்து அவங்க இஷ்டம் போலதான் வாழ்ந்தாங்க. அதுக்கு உதாரணங்கள் நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 21:25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அப்ப பாருங்க, அந்நாட்கள்ல இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செஞ்சாங்க. அவனவனுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் செஞ்சாங்க. இப்ப அவனவனுக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யறது தேவ வழி கிடையாது. தேவனுக்கு பிரியமா நடக்கிறது கிடையாது. சரி போனபடி செய்யக்கூடாது. தேவன் காட்டுறபடி செய்யும், தேவன் காட்டுற வழியில் செய்யும். அப்ப அதுதான் வந்து அதை பண்ணது தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அப்போ இப்படியாக வந்து இந்த ஜனங்க ஆரம்பத்திலிருந்தே இப்படிதான் இருந்தாங்க. ஜனங்க ஆரம்பத்திலிருந்தே இதே மாதிரிதான். அதனால சொன்னார், மனசு இல்லைனார். அவனாவும் உங்க இஷ்டமா செய்றீங்க செய் அப்படின்னு சொன்னார் அன்பானவர்கள். அப்ப இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அதாவது கடினமான நெற்றி, கடினமான நெற்றி, அதாவது கெட்டியான நெற்றி. சொன்ன மாதிரி பார்த்து பண்ணிங்களா, கடினமான நெற்றி. ஏன்னா கடினமான நெற்றிங்கிறது ஒரு கல்லான இருதயம், புரட்டாட்டமுள்ள இருதயம் அப்படிங்கிற பார்த்து. அதான் நான் பார்க்கும்போது எசேக்கியேல் 3:8 எசேக்கியேலுக்கு தேவன் சொல்றார், இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். பாருங்க, இப்ப எசேக்கியேலுக்கு தேவன் என்ன பண்றார்? அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? கடினமான நெற்றியுடையவர்கள். அப்படின்னா அவங்க கடினமான இருதயம் படைச்சவங்க, முரட்டு சுபாவமுடைய ஜனங்கள். அப்போ இவங்க கடினமான நெற்றியுடைய ஜனங்களா இருக்கிறதுனால அவங்கள எசேக்கியேல் போய் பார்க்க போறார். அவங்ககிட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்ல போறார். அவங்ககிட்ட தேவன் கட்டளையிட்ட போய் சொல்ல போறார். அப்ப அவங்களுடைய வழிகளை குறித்து எச்சரிக்க போறார். தேவனுடைய வார்த்தையை சொல்ல போறார். அப்போ இவங்க வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்க கடினமான நெற்றியுடைய ஜனங்களா இருக்கிறதுனால ஒரு சாதுவா போய் எசேக்கியேல் பேசினா அங்க எடுபடாது. அதான் சொல்றாரு, இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் நெற்றிய அவர் நெற்றிக்கு எதிராக என்ன பண்ண போறேன் நான்? கெட்டியாக்குனுங்கிற. அவங்க எப்படி கடினமான ஒரு இதயமாக்குறாங்களோ, கடினமான நெற்றியுடையவங்களா இருக்காங்களோ, அதே மாதிரி உன்னுடைய நெற்றியை என்ன பண்றேன் நான்? கெட்டியாக்குறேன். இந்த கெட்டியாக்குறது எதுக்கு இருக்குதுங்களா? அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எசேக்கியேல் போயிருந்தது கலக்கக்கார வீட்டார், புரட்டாட்டமுள்ள ஜனம். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனையோ தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிக்கிறாங்க? கல்லெறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப கல்லெறிஞ்சு கொண்ட அந்த ஜனங்கிட்ட போறதுக்கு பயம் இருக்குமே இருக்காதா? நீங்க சொல்லுங்க. அவங்ககிட்ட போய் நீ பண்ற தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க கல் எடுத்துருவாங்க, கல்லாலே அடிச்சு கொள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு விரோதமா போய் சொல்லும்போது எசேக்கியேலுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? இப்ப நமக்கு தான் அந்த பயம் தான். நம்ம எந்த தைரியத்தில் இத்தனை ஊழியர்கள் போய் செய்யறோம்? பேரசபையில போய் நோட்டீஸ் கொடுக்குறோம், வாசல் நின்று கொடுக்குறோம் இல்லைங்களா? எத்தனை எதிர்ப்புகள் வருது, எத்தனை பிரச்சனைகள் ரவுண்டு கட்டி நம்மகிட்ட பிரச்சனை பண்றாங்க. நாம தான் எசேக்கியேல், நம்ம நெற்றியை கெட்டியா, நம்ம நெற்றியை கட்டியாக்குற, நீ பயப்படாத நீ போ அப்படிங்கிறது தான். எசேக்கியேல் 3:9 சொல்றாரு, உன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். இப்ப என்ன சொல்றாருங்களா? உன் நெற்றியை
வச்சிரக்கல்லை போலாக்கணுங்கிறார். நெற்றி எப்படி ஆக்கிக்கிற? வச்சிரக்கல்லை போலாக்குன. கண்மலையை பார்க்கலாம் கெட்டியாக்குன. கண்மலைங்கிறது எப்படி தெரியுங்களா? அது கல்மலை. அதான் கல்மலைங்கிறது கல் கூட்டல் மலை, கற்கூட்டல் மலை, அது கண்மலை. அப்போ அது வந்து பெரிய பாறை, கண்மலை. அந்த கண்மலை உடைக்க முடியுமா? அது கண்மலை, அது உடையாது, யாரும் உடைக்க முடியாது. அதான் சொல்றாரு, எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, உன்னோட நெற்றியை நான் எப்படி ஆக்குறேன்? வச்சரக்கல்லை போலாக்குறேன், கெட்டி ஆக்குறேன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன்னோட நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராக நான் கெட்டி ஆக்குறேன். அவங்க கடினமான நெற்றியுடையவங்க, உன்னுடைய நெற்றியை நான் கெட்டி ஆக்குறேன்னாரு. அப்போ நீ பயப்படாத, அந்த கடினத்தன்மையா இருக்கிறாங்கன்னு பயப்படாத, அவனோட போறதுக்கு நீ பயப்படாத. உன்னோட நெற்றியை என்ன பண்றேன்? நான் கெட்டி ஆக்குறேன். தேவன் பலன் தரார், நீ பயப்படாத, நீ போய் சொல்லுங்கிறாரு. நமக்கு அதான் சொல்றாரு. அது எப்படி கெட்டியாக்குன்னு சொல்றாரு தெரியுங்களா? வச்சிரக்கல்ல போலாக்குனுங்கிறாரு. வச்சிரக்கல். அப்புறம் கண்மலையை பார்க்கிலும், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்குறேன் அப்படிங்கிறார். கண்மலையை கெட்டி, அதை பார்க்க நான் கெட்டியாக்குறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்கள் கலக்கமுள்ள வீட்டார் என்று நீ அவர்கள் பயப்படாமலும். ஏன்னா கலக்கமுள்ள வீட்டார் போறதுக்கு யாருக்குமே பயமா இருக்கு. எசேக்கியேல் சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்க கடினமான இருதயம் உடையவங்க, கடினமான நெற்றியுடையவங்க, பயப்படாத. உன்னுடைய நெற்றியை அவங்க நெற்றியை காட்டிலும் நான் என்ன பண்றேன்? கெட்டியாக்குறேன். அது எப்படி கெட்டியாக்குறது தெரியுமா? வச்சிரக்கல்லை போல கெட்டியாக்குறேன். வச்சிரக்கல்லை போல கெட்டியாக்குறேன். அப்புறம் கண்மலையை பார்க்கலாம் கெட்டியாக்குறேங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் கலக்கமுள்ள வீட்டார் என்று நீ அவர்கள் பயப்படாத, அவர்கள் முகங்களுக்கு கலங்காமல். அப்படிப்பட்ட ஆளுகளை போய் நம்ம பார்க்கவே முடியாது, முகத்தை பார்க்க முடியாது, பயப்படுவோம். சொல்ற, நீ பயப்படாத, அவங்க முகத்துக்கு பயப்படாத அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களுடைய நெற்றியை, உன்னோட நெற்றியை, அவங்க நெற்றியை பார்க்க உன்னோட நெற்றியை நான் கெட்டியாக்குறேன், வச்சிரக்கல்லை போல கெட்டியாக்குங்கிறார். வச்சிரக்கல்லை குறித்து பார்க்கும்போது இது வந்து கடினமான ஒரு தன்மை. சாதாரணமாக வந்து மற்ற நிறைய கல்கள் இருக்குது. படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திர நீளம், இதெல்லாம் வந்து கற்கள், விலையேறப்பட்ட கற்கள். அதில் வந்து வச்சிரக்கல்லும் ஒன்று. பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் கூட தேவன் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது சொல்றார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 2, 3. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். பாருங்க, இந்த காட்சி யோவானுக்கு காண்பிக்கிற காட்சி பரலோக காட்சி. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். 10 நாளுக்குள்ள போயிட்டாரு. அப்போ வானம் திறக்குது. அங்க வானத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது. சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். பிதாவாகிய தேவன். வீட்டில் இருந்தவர் எப்படி இருக்காரு? பார்வைக்கு, அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருங்களாமா? வச்சிரக்கல்லை போல இருக்கிறாரு. வச்சிரக்கல்லுக்கு ஒப்பா இருக்கிறாரு. வச்சிரக்கல் என்ன தெரியுங்களா? இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது, கெட்டி, உடைக்கவே முடியாது. அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கல், அது விலையேறப்பட்ட கல், வச்சிரக்கல். எசேக்கியேல் நெற்றியை சொல்றாரு, உன்னுடைய நெற்றியை எப்படி ஆக்க போறேன்? வச்சிரக்கல்லை போல ஆக்க போறேன். அதுதான் ஸ்ட்ராங், ஹெவி ஸ்ட்ராங். என்ன பண்ணாலும் உடைக்க முடியாது அந்த நெத்தியை. அப்படின்னா தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாம போ, பயப்படாம போய் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய தன்மையில ஒண்ணு வச்சிரக்கல், அவ்வளோ உறுதியானவர், அவ்வளோ கெட்டியானவர். அப்போ நாம வந்து எங்க போக சொல்றதா போகணும், அவ்வளோதான். தேவன் சொல்ற இடத்துக்கு நான் போகணும், பயப்படக்கூடாது. எங்க வேணாலும் போக சொல்லுவார் தேவன். கலக்க வீட்டார் இடத்துல போக சொல்றாரு எசேக்கியேல். நம்மளையும் இன்னைக்கு கலக்க வீட்டாராகிய பெர்சேபை ஜனத்துல போக சொல்றாரு, பயப்படக்கூடாது. ஏன்னா அன்பானவர்களே, ஐயோ அவங்கள எப்படி எதிர்கொள்வேன்? ஆண்டவர் சொன்னார் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையன்னு சொல்லி யாருக்கு? நமக்கு தான். நமக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கிற நம்ம பிதா வந்து பிரியமா இருக்கிறார். அப்படின்னு இது ஆண்டவரே சொன்னது. பயப்படாதே சிறுமந்தை, நான் உன்னை அனுப்புறேன், நீ பயப்படாத, நீ போ சொல்றாரு. உன்னுடைய நெற்றி வச்சிரக்கல்லை போல நான் உறுதியாக்குறேன். இப்போ தேவன் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஞானத்தை கொடுக்க போறார். அவங்க என்ன எப்படி பேசினாலும் ஞானம், நெத்திக்குள்ள மூளை, மூளைக்கு வசனம், சத்தியம், அந்த அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இப்படியாக வந்து தேவன் வந்து நமக்கு பயப்படாது திருமந்தையேன்னு சொல்றார் அன்பானவர்களே. அப்போ தேவன் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நெற்றி எப்படிப்பட்ட நெற்றி? ஜனங்களுடைய நெற்றி வந்து கடினமான நெற்றி, போராட்டமுள்ள இருதயம், கல் நெஞ்சம். ஆனால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நெற்றி எப்படிப்பட்ட நெற்றி?
வச்சிரக்கல். அது உடைக்க முடியாது. வச்சிரக்கல்ல உடைக்கவே முடியாது. கலக்க வீட்டார் நினைச்சாலும் உடைக்க முடியாது. அன்பானவர்களே, இப்படியாகத்தான் தேவன் வந்து நம்மளை அனுப்புறார். கலக்க வீட்டார் இடத்துல அனுப்புறாரு. நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஐயோ அவங்க கலக்க வீட்டார், அவங்க வந்து கடின இருதயம் உடையவங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, நான் எப்படி போய் அவங்களை எதிர்கொள்வேன்? பயப்படாத. பயப்படவே வேண்டியதில்லை அன்பானவர்களே. நாம போய் சொல்லணும். எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி. இப்போ நான் புசிச்சுட்டு இருக்கிறோம். புசிக்கிறத ஜீரணம் பண்றோம், கிரியை காட்டுறோம். சத்திய வசனத்தை உட்கொள்றோம், அதை கிரியையில காட்டுறோம், போய் சொல்றோம். அவன் கலக்க விட்டார் தான், கடினமான நெட்டியுடையவங்க தான், கல்நஞ்சம் படைச்சவங்க தான். பயக்க வேண்டாம். தேவன் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையனே. மாபெரும் ஒரு அப்போ எசேக்கியேலை அனுப்புறாரு, புசிக்க சொல்றாரு, புசிச்சிட்டாரு. ஜீரணம் பண்ண சொல்றாரு, ஜீரணம் பண்றாரு, போய் சொல்ல சொல்றாரு. போய் என்ன சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 6வது பாகத்தில் நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.